ஹலோ, இன்றைக்கி நம்ம கேழ்வரகு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதாவது முதல்ல வந்து கேழ்வரகு மாவு ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்க தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவு பேட்டர் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்கும். அதனால் கை வச்சு நம்ம பொறுக்க பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த விஸ்கு மூலியமாகவே நம்ம பிசைஞ்சு அந்த பேட்டரை கொஞ்சம் ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நல்லா ஹாட் வாட்டர் போட்டால் தான் அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம வந்து கோல்டு வாட்டர் போட்டால் அந்த மாதிரி கிடைக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஒரு பாகு பதத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பாகு பதம் இல்லை, நார்மலான பதத்துக்கே எடுத்து அதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு. அதை கை வச்சு நீங்கள் பிசைய வேணாம், அந்த கரண்டி மூலமாகவே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அதுவாகும். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் வந்து வேர்க்கடலை பாகும் நல்லா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. அதை நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தூசியெல்லாம் வந்து நம்மளோட இந்த கொழுக்கட்டையே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த பாகை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேர்க்கடலே கொஞ்சம் குறைன்னு வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த தேங்காய் இருக்குது, தேங்காய் துருவலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் வந்து தேங்காய் துருவி வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து எதுக்காகனா பூர்ணமுக்காக நம்ம வந்து தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தேங்காவை கொஞ்சம் நல்லா நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்காச்சு. அதனால ஒரு பொன்னிறமாக ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாகை ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த பாகை ஊற்றலாம். வடிகட்டி பாகை சேர்த்துக்கலாம். நல்லா கலரிக்கலாம். நல்லா கலர்னதுக்கப்புறம் அது ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு நல்லா அதில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா இப்போ இந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த ராகி மாவை ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம பூர்ணம் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம்